சித்தார்த் அனன்ஸா டைரக்ஷனில் நம்ம ஷாருக் கானோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு ஹிந்தி மூவி தான் கிங். இந்த படம் நெக்ஸ்ட் இயர் நமக்கு தேட்டருக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கும் நமக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அஃபிஷியல் பண்ணி வந்தாச்சு. ஸோ படத்தோட அஃபிஷியல் டேஸ் கட்டுமே பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம ஷாருக் கானும் அண்ட் ஹீரோயின்ஸாக நம்ம தீபிகா படுகோனும் நடிச்சிருக்காங்க. அண்டு அபிஷேக் பச்சன் இந்த படத்தில் முக்கியமான நடிக்கிறாரு. கூடவே நம்ம ஜாக்கி ஷ்ரூஃப், அனில் கபூர் அண்ட் முகர்ஜின், ஸோ இந்த மாதிரி நிறைய பேரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மெயினாக இந்த படத்தில் ஷாருக் கானுடைய அவங்களோட ஓன் பொண்ணான சுகானா கான், ஸோ அவங்களுமே இந்த படத்தில் ஒரு முக்கியமான நடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக படம் வேறலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சித்தார்த் அனந்தோடைய ரெகுலர் மூவி மாதிரி தான் தெரியுது. ஸோ டீசர் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது. படம் ஷாருக்கான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷாருக்கான பார்ப்பீங்கன்ற மாதிரி டீசரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லுக் வைஸாக பார்க்குறப்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு கதையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு, இல்லை ரெகுலர் டெம்ப்ளேட்லேயே நம்ம சித்தார்த் போட்டு கலக்கியிருக்காரு அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம அனித் தான் மியூசிக் போடுறாரு. ஸோ கண்டிப்பாக அதுவுமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கப்போ இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு மொத்தமாக 3 லாங்குவேஜ்மே தேட்டர்ஸில் 2026 ரிலீஸ் ஆகுது. ஆனால் என்ன டேட்டில் இந்த படம் வெளிவருன்ற மாதிரி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ மேக்ஸிமம் ஆகஸ்ட்டுக்கு இந்த படத்தை பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டே டியூன். தமிழ் டப்பிங்கோட இந்த படத்தை பார்க்க ரெடியாக இருங்க. நீங்கள் இந்த கிங் மூவிக்கு எல்லாம் வெயிட் பண்ணிருக்கீன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.